நான் டாக்டர் அமுதா ராமலிங்கம். எங்கள் கொய்யா மரத்துக்கு மேலே பூசணி கொடி ஏறி காய் கொடுத்துருக்கு. அந்த வெள்ளை பூசணி தான் இது. கல்யாண பூசணி, வெள்ளை பூசணி, சாம்பல் பூசணி, தடியன்காய், பெரும் பூசணின்னு இப்படி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, திஸ் இஸ் எ creeper. The fruit is big in size and the outer skin in green in color with ash colored ears. Inner bulb is white in color and fleshy. This is used commonly as vegetable. If this is consumed regularly, it cures nervous debility, intentional ulcers, etc. Especially kidneyness, piles disorders and urinary disorders are also could be treated with this. கல்யாண பூசணி தரையில் படரக்கூடிய ஒரு கொடி வகைங்க. நம்ம ஏற்றி விட்டால் ஏகப்பட்ட காயை கொடுக்கும். காயினுடைய மேல் தோல் பார்த்திங்களா சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும், பச்சையாகவும் இருக்கும். இதனுடைய உள்பகுதி பார்த்திங்கன்னா வெள்ளையாக சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். இந்த காய்கறியை பயிரிட்டு பயன்பெற்றால் நரம்பு தளர்ச்சி, நரம்பு நோய்கள், வயிற்று புண்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய ரணம், மயக்கம் நோய், காக்கா வலிப்பு, பித்த நோய், சிறுநீர் கோளாறு, சர்க்கரை நோய் அத்தனையும் நீக்கக்கூடியதாக இது இருக்காம். சித்த வைத்தியர்கள் இதை லேகியமாக செய்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். நாமும் பயன்பெறலாம். பருப்பு கூட்டு, பொரியல், சாம்பார்னு செஞ்சு சாப்பிடுவோம். நன்றி. தொடருவோம்.